இருக்கின்றாய். என் மகனுக்கு யாராவது பெண் கொடுப்பார்களா என நாங்கள் பெண் தேடி வருகின்றோம். இதுவரையிலும் யாரும் முன்வரவில்லையே. இறைவா, கோவிந்தா. ஐயா, அம்மா, ஐயா, யாரம்மா நீ? நான் யாரா? மகேந்திராபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மகேந்திர மன்னனுக்கு 2ஆம் தர மனைவி. என்னுடைய பெயர் தான் வசுந்தரா. வசுந்தலா? வசுந்தரா. ஆமாம். என்னை பார்க்க வர காரணம் என்ன காரணமா? ஆமாம், நீங்கள் தந்தூரா அடித்து ஆமா யார் பெண் கொடுக்க முன் வருகிறீர்களோ உண்மை. அவருக்கு நாட்டில் பாதி, பொன்னில் பாதி, பொருளில் பாதி என்று உரைத்தீர்கள் அல்லவா? 10,000 பொற்காசுகளை வாரி வழங்குகிறேன் என்று உரைத்திருக்கின்றேன் அம்மா. அப்படி இருந்தாலும் நான் என் பெண் தருகிறேன். அப்படியா? ஆமா. நீங்களா? ஆமா. ஐயோ, தெய்வம் போல் வந்தீர்கள். இதோ பார்த்தாயா, இதுதான் என் மகன். அவன் இறந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வந்த தெய்வமே, உன்னுடைய மகளை நான் பார்க்கலாமா? அப்படித்தானே? ஆமா. இப்பொழுதே அழைத்து வருகிறேன். இப்பொழுதே அழைத்து வாருங்கள். உடனடியாக திருமணத்தை என்னடா பண்ற? வாடா சீக்கிரம். பெண் கொடுக்க முன் வந்து விட்டார்கள். உடனடியாக என் மகனுக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தும் செய். அப்படி ஆகட்டும். ஆமாம். அது மட்டுமல்லது, அந்த பெண் கொடுக்க முன் வந்த அந்த அம்மையாருக்கு என்னென்ன நாம் உரைத்தோமோ அதன்படி நாட்டில் பாதி, சொத்தில் பாதி, இப்படி ராஜாங்கத்தில் பாதி, 10,000 பொற்காசுகள் அனைத்தையும் நீ வாரி வழங்க வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். உடனடியாக பெண்ணை அழைத்து வா. மகள் பத்மாவதி. பெயர் பத்மாவதி? ஆமாம். அம்மா, பத்மாவதி. அம்மா, யாருமா இவரு? யார் இவரா? என்னுடைய மகனைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கின்றாய் அம்மா. அம்மா, என்ன? இருந்த பிணத்தை நான் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டுமா? நான் உன் தந்தையுடன் வாழ வேண்டுமா, வாழ வேண்டாமா? திருமணம் செஞ்சுக்கிறமா? அப்படியாகட்டும். அப்படி என்றால் இப்பொழுதே திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள். ஆகட்டும். திருமணம் ஒண்ணு இருந்தா மாங்கல்யம் வேண்டும் இல்லையா? டேய், சீக்கிரம். ஐயா, அம்மா, நீங்கள் உரைத்தவாறே நாட்டில் பாதி, பொன்னில் பாதி, பொருளில் பாதி எனக்கு எழுதி தரும் என்று கூறுகிறீர்களே. அனைத்து ஏற்பாடுகளும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. நீ திருமணத்தை முடித்துவிட்டு நீ அனைத்தையும் எடுத்துக்கொண்டே செல்லலாம். அப்படித்தானே? உனக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகட்டும். அடி மானம் கெட்டவளே, நீ இருந்தால் என்ன, செத்தால் என்ன, எக்கேடாவது கெட்டுப்போ. கையில வச்சு என் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முன்வந்த தாயே, உன்னை நான் வணங்குகின்றேன் அம்மா. எப்படியோ என் மகன் சொர்க்கம் சேர வேண்டும், அதற்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று சான்றோர்கள் வாக்கு. ஆகையால் இப்பொழுது என் மகன் இதுவரையிலும் எனக்கு சுமையாக இருந்தார். ஆமாம் ஐயா. இப்பொழுது நான் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். ஆமாம் ஐயா. இனிமேல் உன்னை சார்ந்தது அது. அதை வேண்டியது, அதை என்ன செய்ய வேண்டுமோ அதன்படி நீதானம்மா செய்ய வேண்டும். ஐயா, இந்த பிணத்திற்கு சொந்தக்காரி நான் தான். நீதானம்மா. அதை எரிப்பதோ தகனம் செய்வதோ நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? நீங்கள் சென்று வாருங்கள் ஐயா. ஆகட்டும் அம்மா. ஐயா, நல்ல நேரத்தில் வந்து என் பாவத்திலே பங்கெடுத்த புண்ணியவதி நீ வாழ வேண்டும் அம்மா. உன்னை நான் வாழ்த்தி வளர்ந்திருக்கின்றேன். நான் சென்று வருகின்றேன். ஐயா, நீங்கள் சென்று வாருங்கள் ஐயா. ஆகட்டும் அம்மா. குத்து விளக்கு அணைந்ததம்மா, குமரி இங்கு பாய்வதென்னே, தருமன் என்னும் 4 எழுத்து மறைந்ததம்மா.
ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா வாழ்வு முடிந்ததையா வாழ்வு முடிந்ததையா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலந்ததம்மா அம்மா உன்னோடு போனதம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா வாழ்வு முடிந்ததையா உருவி பறந்ததையா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலந்ததம்மா அம்மா உன்னோடு இருக்கோம் பேணுக்கோம் உனக்குள்ள சொந்தத்துக்கோம் இன்றோடு முடிந்ததையா உருவி பறந்ததையா உருவி பறந்ததையா இருக்க பேருக்கோ இதற்குள்ள சொந்தம் என்று அம்மா என்னோடு என்னம்மா என்னம்மா என்னோடு முடிந்ததம்மா அம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலந்ததம்மா என்னம்மா உன்னோடு போனதம்மா தினம் தினம் நீ தூங்கும் தூக்கமெல்லாம் உனக்கு நிரந்தர தூக்கமையா நிரந்தர தூக்கமையா தின தின நீ தூங்கும் நிரந்தர தூக்கம் அது நிரந்தர தூக்கம் அம்மா எனம்மா நிரந்தர தூக்கம் அம்மா நிரந்தர தூக்கம் அம்மா குடியே குலவாழ நீ தூங்கும் தூக்கமெல்லாம் நிரந்தர தூக்கமையா நிரந்தர தூக்கமையா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலந்ததம்மா அம்மா உன்னோடு போனதம்மா உன்னோடு போனதம்மா எனம்மா அம்மா அம்மா எனக்கு மாலை மடி மேலே ஐயோ எனக்கு மாலை மடி மேலே ஏ மாமனாரு ஏ மாலைய கட்டுறாங்கோ ஐயோ என் மாலைய கட்டுறாங்கோ ஏ மாமனாரே எனக்கு மஞ்சள் அலங்கரிச்சி எனக்கு மஞ்சள் அலங்கரிச்சி நான் மணி விளக்கு ஏத்தி வச்சேன் மஞ்சள் மணக்கலையே ஏன் மஞ்சள் மணக்கலையே நீ கட்டுன மங்கல்யோ நினைக்கலடா அப்பா, எனக்கு மெட்டி தருவாரு எனக்கு மெட்டி தருவாரு ஏன் பாசமுள்ள மூத்தாரு மெட்டிய கட்டுறாங்கோ
தர்மனப்பா எனக்கு சுக்கு சொல்லு வரும் எனக்கு சுக்கு சொல்லு வரும் இன்னைக்கு நான் சொன்ன கப்பல் யார சொன்ன நீ சொர்க்க கப்பல் எனக்கு பாக்கோ பார்த்து வரும் எனக்கு பாக்கோ பார்த்து வரும் நான் பார்த்த கப்பல் முன்ன வரும் நான் பார்த்த கப்பல் யார சொன்ன நான் பார்த்த கப்பல் யார சொன்ன நீ பாழுங்கப்பல் ஓ தர்மனப்பா உளுத்த பயிறு எப்போ உளுத்த பயிறு எப்போ அந்த உளுத்தம் பயிருக்கு நான் அழல உன் மேல வச்ச உரிமைக்கு நான் அழறேன் எப்பா பச்சை பயிறு எப்போ எனக்கு பச்சை பயிறு எப்போ நீ பெத்த புள்ளைங்க நான் இன்னைக்கு பச்சை பயிருக்காக அழப்பா மேல வச்ச பாசத்துக்காக நான் அழறேன்ப்பா உன் பிள்ளைங்க எல்லாம் நாங்க கத்துறோம்பா உன் பிள்ளைங்க எல்லாரும் நாங்க கதறவும் காதுல கேட்கலையா உன் பேர பிள்ளைங்க எல்லாரும் கத்துறாங்கப்பா எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே நாதி இல்லாத நாங்க தருகிறோம்ப்பா இனிமே எங்களுக்கு யாருப்பா ஆறுதல் சொல்லுவாங்க நாங்க எட்டி பிடிச்சாலும் எட்டாத இடத்துல நீ போய் சேர்த்துட்டியப்பா எங்களுக்கு யாருப்பா ஆறுதல் எங்களுக்கு யாருப்பா ஆறுதல் இருக்கிறாங்க எட்டடுக்கு மாளிகையில் ஏத்தி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி கையளவு உள்ள மறி கடல் போல சமைத்தி கையளவு உள்ளோ வைத்து கடல் போல் ஆசை வைத்து
எனக்கு பந்தாடும் நந்தவனோ நான் பந்தாடி வீடு வந்த இன்னைக்கு நான் பந்தாடி வீடு வந்தா எனக்கு பச்சை தண்ணி எனக்கு சுருட்ட புளிய மரம் எனக்கு சுருட்ட புளிய மரம் நான் சூதாடோ நந்தவனோ நான் இன்னைக்கு சூதாடி வீடு வந்தா இன்னைக்கு நான் சூதாடி வீடு வந்தா எனக்கு சுக்கு தண்ணி யார் கொடுப்பா என்ன பெத்தப்பா என்னை விட்டு போயிட்டீங்களேப்பா இனிமே நான் யாருப்பா அப்பான்னு கூப்பிட போறேன் இனிமே நான் உங்களை எந்த ஜென்மத்துல பாட வந்து பார்க்க போறேன் காத்தடிச்சானோகுமுன்னு என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ட குந்து முன்னு சோறுட்டி வளர்த்தீங்க கறி குழம்பு பிடிக்கும் முன்னு கடை வாங்கி செஞ்சீங்க கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் உன் பிள்ளையா பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் பிள்ளையா பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சானோ பொத்தி பொத்தி வளர்த்தீங்க சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைத்து சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து Come
விடலாமா? அப்பா, மாட்டு போனவர்கள் மீண்டு வர்றது தரிசனமே இல்லை. அதனால் கொடி ஒரு பின்னே வாருங்கள் அம்மா. பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி யாரை வணங்குவது? பாட்டை வணங்குவது. நான் யார்? இந்த திருலோகம் சித்தருடைய திருலோக சந்தாரி. எப்பேற்பட்டவன்? பிரம்ம தேவனுக்கும் கைவானுக்கும் மகனாய் பிறந்தவன். எப்படி பிறந்தேன்? என் தந்தையின் வலது நகைகளில் பிறந்தவன் தக்கன். நானும் இடது நகைகளில் பிறந்தவன். என் அண்ணனுக்கும் 2000 பிள்ளைகள் பிறந்தது. 2000 பிள்ளைகளும் நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக அழகாக வந்தது. அடடா, பார்த்தாயா, தேவலோகத்திலே பிரம்மனுக்கு எத்தனையோ உதவத்துறை நடத்தார்கள். 2000 பிள்ளைகளும் அசுர குலமாகவே பார்த்தேன். என்னடா இது? தன் அண்ணனுக்கு பிறந்த குழந்தைகள் அனைத்தும் அசுர குலமாக மாறிவிட்டது. இது அனைத்து குழந்தைகளும் இப்படியே வளர்ந்தால் இந்த தேவலோகம் என்ன என்று உற்று நினைத்தேன். 1 கோடி யோசனை பண்ணேன். ஒரே நொடியில் 1000 பார்த்தான் என் அண்ணன் தக்கன். என்னடா இது? தமக்கு பிறந்த குழந்தைகளை அனைத்தும் அழிந்து விட்டது. இப்பேற்பட்ட செயலை யார் செய்திருப்பான் என்று ஞானத்தால் உற்றுணைத்து பார்த்தால் தம்பி நாரதன் பண்ண செயல். அதே நாரதா என்று நீ இன்றைக்கு அண்ணன் குழந்தை என்று பாராமல் 1000 குழந்தைகளை ஒரே நொடியில் ஓர் கலகம் செய்து அழித்தாயோ என்று முதல் ஒரு நாளைக்கு நீ ஓர் கலகம் செய்யவில்லை என்றால் உன் சிரமாக பட்டது 1000 சுக்குநூறு போடுவது. அன்று என் அண்ணன் தக்கன் கொண்ட சாபம் அன்று முதல் இன்று வரை சாபமாகிவிட்டது. ஓர் நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். பார்த்தாயா, மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் சிவமணி உயிர் பிறந்து விட்டது. இறந்த பிணத்திற்கு ஈவ காரியம் செய்தால்
அவன் சொர்க்கலோகம் செல்ல மாட்டான். அதனால் இறந்த பிணத்திற்கு யார் பெண் கொடுக்கின்றார்களோ அவன் திருமணம் செய்தால்தான் சொர்க்கலோகம் போவோம் என்று அந்த நாட்டில் மன்னர் உரைத்து விட்டாள். ஆனாலும் இறந்த பிணத்தை ஒரு பெண்மணி திருமணம் செய்து விட்டாள். எதற்காக? பொன் பொருள் ஆசைப்பட்டு விட்டாள். ஆனால் இப்பொழுது மதிவதனாபுரி நாடு சென்றால் என்று ஒரு கலகம் அமைந்துவிடும். அதனால் தம்முடைய பாட்டனார் நாமத்தை சொல்லிக் கொண்டே மதிவதனாபுரி நாடு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? கோவிந்த பூடட குறை உணர்ச்சி ஏதடா நந்தன் புகழை பாரடா
வரக்கூடாதம்மா. எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாதம்மா. மாற்றா நான் கொடுமை என்று நினைப்பார்களே, அது எப்பேற்பட்ட கொடுமை தெரியுமா? இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதம்மா. அம்மா தாயே, அம்மா தாயே, அந்த நீரில் மருந்து இருக்குது தெரியுமா? சுவாமி, என்ன வார்த்தை ஒருத்தீர்கள்? என்னை நன்றாக உற்று பாருங்கள். அம்மா, பார்ப்பதற்கு பெண்ணாக இருந்தால், பூவோடும் பெற்றோடும் இருந்தால் நீ நூடுவடி வாழ்வாய். அதனால் ஒரு பெண்மணியை பார்த்து தீர்க்க சுமங்கலி ஒரு தேன். தீர்க்க சுமங்கலி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? பொட்டோடும் பூவோடும் மாங்கல்யத்தோடும் நெற்றியில் திலகத்தோடும் இருக்க வேண்டும். ஆமா. ஆனால் என் கணவனோ இங்கு இருந்து கிடைக்கிறார்கள். நீங்கள் என்ன தீர்க்க சுமங்கலி என்று இருக்கிறீர்களே. அம்மா, ஒரு பெண்மணியை பார்த்தால் அவளை தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்த வேண்டும். அது பெரியவள் வாழ்த்து. அதுபோல நான் வாழ்த்தினேன். சுவாமி, எதுவா இருந்தாலும் சரி, தேவர்கள் கூறிய வார்த்தையே மறு வார்த்தையே சொல்லக்கூடாது. தீர்க்க சுமங்கலி பவா என்று ஒருத்தர்களா? என் கணவன் இப்பொழுதே எனக்கு உயிரிட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இங்கிருந்து செல்லவே முடியாது. நீங்கள் எங்கு சென்றாலும் நான் தங்களை பின்தொடர்ந்தே வருவேன். அம்மா, உன் கணவன் இருந்து விட்டால் நான் திருக்கி சுமை உறுத்து விட்டேன். ஆனால் திருக்கி சுமை பவென்றால் ஒரு பொன் போடுபட்டு இருக்க வேண்டும். ஆமா. ஆனால் நான் அறியாமல் கூறிவிட்டேன். ஆமா. ஆனால் தேவர்கள் கூறிய வார்த்தை அம்மா தவறு என் மீது இல்லை. உன் கணவன் இறந்து விட்டான் என்று இருக்கின்றார்கள். ஆமா. ஆனால் உன் கணவன் இறந்து விட்டானே, இந்த உயிரை எவர் கவரியது? அந்த யமதர்மன் தான் கவரினான். அதனால் நீ கேட்ட வார்த்தையை அந்த யமதர்மன் கேட்க வேண்டும். ஏனென்றால் என்னால் முடியாது. ஏதோ கூறிவிட்டேன். ஆனால் உன் கணவன் இல்லை. ஆனால் உனக்கு திருசும சொல்லிவிட்டேன். உன் கணவனை பார்க்கின்றேன், அந்த யமதர்மனை பார்க்கின்றேன். நீ கேட்ட வதனை கூறுகின்றேன். அப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். என்னடா இது? மதிவதனாபுரி நாடு வந்தோம். வரும் தருவாயில் ஒரு பெண்மணியை பார்த்தோம். அப்பெண்மணியோ தாங்களை வாழ்த்து கூறினாள். திருக்க சுமங்கலி பவா என்று என் நாவினால் கூறிவிட்டேன். ஆனால் திருக்க சுமங்கலி பவா என்றால் ஒரு பெண் பூவோடும் பொட்டோடும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டான். இறந்த பெண்ணை திருக்க சுமங்கலி உறுத்தி விட்டேன். ஆனால் இறந்தான் எப்படி இறந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் நான் சொன்ன வார்த்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் வைவசுதப்பட்டினம் செல்ல வேண்டும். யம தர்மனை சந்திக்க வேண்டும். இவன் எப்படி இறந்தான், எதற்காக இறந்தான், அந்த அம்மா எதற்காக என் பார்த்து வயது கேட்க வேண்டும். இப்போது பரிசுமதி செல்கின்றேன். காக்கை சிறகினிலே நந்தனாலம் நந்தனாலா காக்கை சிறகினிலே
யமதர்மா, உன் கடமை என்ன? அனைத்து உயிர்களும் பறிப்பது என்னோட கடமை. இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்களும் ஈ முதல் எறும்புக்கிற வரை அவரவர் உயிரை ஒரு நாளைக்கு கவர வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? ஆமாம். ஆனால் உன்னுடைய கடமை தவறிவிட்டார். கிடையாது. நல்லது செய்வதற்கு தர்மனாகவும் தீமை செய்வதற்கு எவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் தருவாயிலே ஒருவருக்கும் சரித்திரமே கிடையாது. அப்படின்ற மதர்மா, சொல்வதை கேள். இந்த புவி உலகத்தில் கேவலம் இருந்தாலும் மாறுதாலும் தவறு செய்வது வழக்கம் அல்லவா? ஆனால் நீ பெரும் தவறு செய்தால் என்ன தெரியுமா? என்ன தவறு செய்தேன் நான்? மதர்மா, சிவமணி என்று சொல்லக்கூடிய இந்த உலகில் வாழ வேண்டிய ஒரு உயிரை நீ கவறிவிட்டாய். என்ன சிவமணி என்ற உயிரை வாழ பிறந்தவன் விதி முடிவதற்குள்ள அவனோட உயிரை நான் பறித்து விட்டேனா? ஒரு போதும் கிடையாது. அவனோட விதியும் முடிந்து விட்டதாக இருக்கும். ஆகையினால் அவனோட உயிரை நான் பறித்திருப்பேன். அவன் உயிர் முடியவில்லை, நீ கவறிவிட்டாய். என்ன தவறு உன் மீது. தவறு என் மீதா? ஒருபோது இருக்காது. நான் சொல்வதை கேள் நாரதா. இதோ பார்த்தையா, நான் ஒருவர் உயிரை கவர வேண்டும் என்றால் மும்மூர்த்தி தேவர்களும் என்ன உரைப்பார்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அப்படி என்றால் என் மீது ஒரு தவறு மும்மூர்த்தி தேவர்களை அழைத்து பார். நான் அவரோட உயிரை கவர்ந்தது தவறு என்று உரைத்து அப்ப நான் உன் மீது மன்னிப்பு கேட்கின்றேன். யமதர்மா, நீ சொல்வதிலும் விந்திலும் விந்தமா இருக்கின்றது. இந்த உலகில் மும்மூர்த்தி இல்லவில்லை என்றால் ஒரு உயிராகப்பட்டது இந்த புவியில் ஜலிக்காது. ஆமாம். அப்படி என்றால் இந்த புவி உலகத்தில் உயிருள்ள போல் ஜலித்தால் தான் அவரோட ஆயுளை நீடித்து அவருடைய தர்மத்தை நிலைநாட்டுவாள். அப்படி இருக்க படைக்கும் யார்? என் தந்தை பிரம்மன். அவருக்கு படியெழுப்பது யார்? என் மாமன் இருக்கின்றான். அந்த கைலகிரி வாசன். அழிப்பது யார்? அந்த மலையாள என் பாட்டா இருக்கின்றார். ஏழுமலை அதிபதி வைகுந்த வாசன். இவர் மூவரில்லை என்றால் ஒரு உயிராகப்பட்டது என்னால் பறிக்க முடியாது. பிறந்து வளர்ந்து வர முடியாது. அப்படி என்றால் இதற்கெல்லாம் மும்மூர்த்தியா? மும்மூர்த்தி தேவர்களும். யமதர்மா, இப்போதே நீ சென்று உன்னுடைய பணியை பார். நான் சென்று மும்மூர்த்தி சந்தித்து கொண்டு வருகின்றேன். அப்படியாகட்டும். பார்த்தாயா பார்த்தாயா, சிவமணி உயிராகப்பட்டது யமதர்மன் தவறுவிட்டான் என்று பார்த்தேன். ஆனால் தவறு யமதர்மன் மீது கிடையாது. அந்த மும்மூர்த்தியில் கூடியான பிரம்மன், சிவன், வைகுந்த வாசன் இவர்கள் பண்ண தவறா நன்மையா என்று தெரியவில்லை. இப்பொழுதே செல்கின்றேன். எங்கே? என் தந்தை சத்தியலோகத்தை ஆளக்கூடிய என் தந்தையை பார்க்கின்றேன். பார்த்து விடுகிறேன். மான் வாணிக்கல்லை வாணியம்மான் சத்திக்கல்லை வாணியம்மான் விதைத்தாலும் முளைக்காது என்று நான்
போதும் என் தந்தையை பார்க்க வேண்டும். என்னதான் இந்த உலகில் கிடைக்கும் தெரியவில்லை. தந்தையை பார்த்தால் அதற்கான வழி கிடைக்கும் அல்லவா? அதற்கு முன்பதாக தந்தை பெறணும். அப்பா மகனே நாரதா, இந்த நாதனை வாழ்த்துங்கள் அப்பா. வாழ்க வாழ்க. அப்பா நாரதா, எதற்காக இந்த சத்தியலோகம் என்ன நாடி வந்தது? எதற்காக வந்தாய்? தெரியுமா? அப்பா நீங்கள் யார்? என் தந்தை. நான் யார்? உங்கள் மகன். என் மகன். எனக்கு நீங்கள் இந்த உலகத்தான் கடைவன். ஆமா. அப்பா இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். அப்பா உள்ளது 4 வேதங்கள். ஆமா. இந்த 4 வேதங்களை வைத்து இந்த உலகில் அனைத்து ஜீவராசியும் படையளப்பது உன்னுடைய கடமை. படைப்பது என் கடமை. எதற்காக கொடுத்தோம்? திரு பார்க்கடலிலே முதலாக அமிர்தம் கடையும் தருவாயில் கடித்தது இந்த 4 வேதங்கள். ஆமா. எதில் கொடுத்தாங்களே அப்பா, வேறு தவறு செய்து விட்டாய் அப்பா. டேய் மகனே, என்னடா தவறு செய்தனா? இது வரையிலும் இந்த புவி உலகத்தில் செய்யாத பேர் தவறு செய்து விட்டார். அப்படி என்னடா செய்த? ஒருவனை படைத்தாய். ஆமா. ஆனால் அவனை அழகாக படைத்தாய் அல்லவா? ஆமா. படைத்தவனுடைய ஏட்டை எழுதவில்லை. தவறு உன் மீதல் படைத்தது. ஏட்டை எழுதவில்லையா? ஆமா. அப்படி ஒன்றும் இல்லையே. அப்படி ஒன்று இல்லையா? இல்லையே. உண்மையா சொல்ல வேண்டும் என்றால் அப்பா உன் மேல் தப்பு இல்லப்பா. ஏன்னா படைச்சதான் உன் கடமை. ஆமா. படி அளந்தது யாரு? அந்த மாமா இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? கைலங்கிரி. என்ன தப்பு உன் மேல இல்ல, மாமா மீதுதான் தப்பு. நீ படைச்சிட்ட. ஆமா. படி அளந்தது யாரு? மாமா. அதனால நான் சென்று மாமா தான் பார்க்கணும். நீங்க சென்று வாருங்கள் அப்பா. அப்படி ஆகட்டும். என்னடா அப்பா மீது தவறு இல்லை. அவருடைய கடமை படைத்ததுதான். ஆனால் படி அளந்தது யாரு? அந்த கைலங்கிரி ஆளக்கூடிய என்னுடைய மாமன். அங்கு சென்றால்தான் தெரியும். ஏனால் இந்த சிவமணியோடைய உயிருக்கு படைந்த அவர்தான். இப்போதே செல்கின்றேன், அவரிடத்தில் பார்க்கின்றேன். பணிக்கலை வாணியம்மா, பாமதுரும் தேவியம்மா, பணிக்கலை வாணியம்மா,
நீ அனுப்பீங்க. என்னடா இது, நாரதன் வந்தால் கலகம் நினைப்பீங்க. தவறாக நினைக்க வேண்டாம். நாரதா, அது உண்மைதானே. நீ வந்தால் ஏதோ ஒரு கலகம் இருக்கிறது என்றுதான் தெரியும். ஆனாலும் உன்னுடைய கலகம் எப்பொழுதுமே நன்மையில் தான் முடியும். ஆமா, உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மாமா, இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவாதி படி அளந்தீங்க. உண்மைதான். படி அளப்பது தவறு இல்லை. படி அளந்தாலும் தவறாக அளந்து விட்டீர்கள். என்ன உரைக்கிறாய் நீ? நான் படி அளிப்பதிலே குற்றமா? ஆமாம். என்ன தவறு நேர்ந்து விட்டது? நீங்களோ எல்லா ஜீவ படி அளந்தீங்களா? உண்மைதான். ஆனால் சிவமணி என்று சொல்லக்கூடிய ஒரு பூலோகத்திலே பிறந்த ஒரு மாநிலன் பூலோக வாசிக்கு நான் என்ன குறை செய்தேன்? படி அளந்தீங்களே, அவன் இப்போது இந்த உலகத்தில் இல்லை, இந்த பூமியை விட்டு மண்ணுலகம் சென்று விட்டான். மண்ணுலகத்தை விட்டு பூலோகத்தை விட்டானா? என்ன கூறுகிறாய்? புதுமையாக இருக்கிறதே. பார்க்க வேண்டும். மாமா, ஆனா தவறு உங்க மீது இல்லை. படைத்தது யார்? தந்தை. நீங்க படிதான் அழைச்சி. படி அளப்பது என்னுடைய கடமை. படி அளப்பதில் குறை ஒன்றுமே கிடையாது. படைத்தவன் எவனோ? ஆமாம், படி அளந்தது. ஆனால் படைத்தல் காத்தல் அழித்தல் யார்? அழித்தல் என்றால் எல்லாம் தாத்தா பண்ண வேலை. யாரு? உன்னுடைய மைத்துனம் பண்ண வேலை. அப்படி என்றால் எல்லாத்துக்கும் காரணம் தாத்தா தானா? மாமா, கவலை நினைக்க வேண்டாம். நீங்க கைலாசத்தில் இருங்கள், நான் சென்று தாத்தாவை பார்த்துட்டு வரேன். சென்று சந்தித்து விட்டு பிறகு என்ன அலை. என்னடா இது, இவரும் பண்ணலையா? அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய தாத்தாவா? தாத்தா, இப்பேற்பட்ட காலம் செய்யலாமா தாத்தா? இப்போதே வைகுந்தம் செல்கின்ற தாத்தா. ஓம் நரகரி முரகரி தீவா இந்த வைகுண்ட அழகுரிய ஸ்ரீமன் நாராயணனார் லட்சுமி கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எங்கேயோ வீணன் அதை கேட்கின்றது. யாரும் பார்க்கலாம். யாரது? அவனையில் படைத்தான் இதுதான் உலகம் தலையோ தாய்
என்னை வணிகொண்டு நீ எதற்கா இப்ப வந்தாய்? நாரதா, தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்? என்னடா இது வெறும் பேரம் வரலையே இப்ப நினைக்காதே. என்ன இந்த திருப்பதியில ஆமா பார்க்க வர்றாங்களே, என்ன குறை வச்ச? எந்த குறையும் வைக்கவில்லை. அனைவரையும் உன் கரத்தில் உள்ள சுதந்திர சக்கரத்தால் அழித்து கொண்டுதான் வர. எல்லாரையும் அழிச்சியே, ஒருத்தருடைய ஆயுள் முடியவில்லை, நீ அழித்து விட்டாய். மெதுவாக பார்த்து பேச வேண்டும். தாத்தா, என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். ஒரு நொடியில் இந்த திருலோகத்தையும் பவனி வரக்கூடியவன் நான். நீ அங்கதான் உட்காந்துக்கிற. ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியாது. நான் யார்? ஒரே நொடியில் இந்த உலகையே பவனி வரக்கூடியவன். 3 தேவர்களும் சுத்தி வருவது. ஆனா பேர் தவறு பண்ணிவிட. நான் என்ன தவறு செய்தேன்? தாத்தா, மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜேந்திர மன்னன், அவனுக்கு ஒரே மகன், மனைவி இறந்து விட்டு அந்த பிள்ளை சீரும் சிறப்போடு வளர்த்தான் நாட்டு மன்னன். ஆனால் அவனை மணிமூடி சூட்டி வைத்து பார்த்து அழகு பார்த்து அவனுக்கு ஒரு திருமணம் செய்து நினைத்தான். ஆனால் அவன் ஆயுள் முடியவில்லை. அவனை உன் சக்கரவர்த்தி கொன்று விட்டாய். நானா நான் இல்லையப்பா. நீ இல்லையா? நான் எதுவுமே செய்யவில்லையே. என்ன செய்வது? என் தந்தை படைத்தார், அவரை கேட்டேன். படைப்பத்தான் கடமை. மாமா இடத்துல போனேன், வழியளப்பத்தான் என் கடமை. தாத்தா இடத்துல வந்தேன், கொள்வதுதான் ஒரு கடமை. ஆனா இவரால முடியும் என்றால் நீயும் பண்ணவில்லையா? நானும் பண்ணவில்லையே. அப்படி என்றால் பின்தொடர்ந்தே வா. இது நன்மையா தீமை என்று பார்ப்போம். பார்க்கலாம். கண்டிப்பாக அழகல் முருகனிடம்
பாருங்க பட்டு போன மரம் எங்க அத பத்தியா எதா? புளிய மரத்தை பத்தியா அத பாருங்க பட்டு அப்படியே பால் வருது பாருங்க ஆமா. தோ பாருங்க ஆமா. தோ பாருங்க தோ பாருங்க தோ எங்க எங்க தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க சுமங்கலி பவ என்ன வார்த்தை உரைத்தீர்கள் சுவாமி? என்ன உரைத்தனா தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க சுமங்கலி என்றால் என்ன அர்த்தம் சுவாமி? தீர்க்க சுமங்கலி பவ என்றால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் நெற்றியில் குங்குமத்தோடு கைத்திலே தாலியோடு காலிலே மெட்டியோடு ஓவு பொட்டோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அப்படியா சுவாமி? ஆனால் என் கணவரோ இறந்து கிடக்கிறார் என்ன இது என்ன இது? பிரம்மதேவரே என்ன நடந்து விட்டது? படைச்சது நானு படி அளந்தது நான் அழித்தவன் நான் தெரியவில்லை. நான் எது செய்யவில்லையே நாரதா அப்படி நாரதா நாதா அப்பா மாமா தாத்தா என்னையா கூட்டிங்க நாரதா, நீ வந்த உடனே நான் சந்தேகப்பட்டேன், ஏதோ கலகம் இருக்கிறது என்று. இந்த மாதிரி கொண்டு விட்டு விட்டாயே நாரதா. அப்பா நான் என்ன செய்வது? என் சிரத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் இந்த பெண்மணியை பார்த்தேன், தீர்க்க சுமங்கலி உரைத்து விட்டேன். ஆனால் தவறு என் மீது இல்லை. படைத்தது யார்? என் தந்தை. படி அளத்தது யார்? மாமா. இவருடைய உயிரை அழித்தது யார்? தாத்தா. நான் என்ன செய்வேன்? உங்களை போல் தீர்க்க சுமங்கலி உரைத்து விட்டேன். நீங்கள் மும்மூர்த்தி தான் காரணம். அப்படி என்றால் மைத்துனரே மாமா பிரம்மதேவா, என்ன செய்ய வேண்டும்? இதற்கெல்லாம் காரணம் யாரு? யாராக இருக்க முடியும்? ஒரு வேலை சுவாமி, எதுவா இருந்தாலும் சரி, தேவர்கள் வார்த்தை பொய்க்க கூடாது. என் கணவன் மீண்டும் வர வேண்டும். மைத்துனரே இதெல்லாம் யாருக்கான தெரியுமா? அது யமதர்மன். யமதர்மனைதான் ஆமா தேட வேண்டும். ஆமா ஒரு பொருளை போட்ட இடத்துல தானே தேட வேண்டும். ஆமா மதர்மனை நீ படைத்து விட்டாய். நீ படியளந்து விட்டாய். நீ அழித்து. ஆனால் எவர் உயிரை கவர வேண்டும் என்று அவரவருக்கு தகுந்த தண்டனை தருவது யாரு? யமதர்மன். அப்படியாகட்டும், நீங்களே அழைத்துக் கொள்கலாம். அழிங்கள் யமதர்மா, யமதர்மா, நலமுது வாழ்க. நலமுடன் வாழ்க. நமோ நாராயணம் நாராயணம். யமதர்மா, என்னை அழைத்த காரணம் எதற்காக? எழுந்திரப்பா. யமதர்மா, இதோ பார்த்தாயா? நான் யாரும் தெரியவில்லை. நாரதா, நீயா? இப்பதான் உன்னிடத்தில் இழந்து விட்டேன். நான் என்ன செய்வது? கலகமாக செய்து விட்டாய் அல்லவா? பார்த்தாயா? எங்க வட்டம் போட்டுமோ அங்கதான் அடி முனை ஒன்னா வருது. எங்க குட்டி எத்துமோ அங்கதான் அடியில போய் தண்ணி காயுது. உன்னிடத்தில் என்ன உரைத்தேன்? இதுக்கு எல்லாம் காரணம் யார்? என்னோட தொழிலோ? ஒரு உயிரை பறிப்பது என்னோட வேலை மட்டும்தான். ஆமா. ஒரு உயிரை படிப்பதும் அதற்கு உயிரை கொடுப்பதும் யாரிட? மும்முட்டு தேவர்களும் அழைத்து கேட்டு பாருண்டு உன்னிடத்தில் உரைத்தேன். ஆனால் கடைசியில் என்னையும் இந்த இடத்துல நிக்க வைத்த பார்த்தாயா? நீ என்ன உரைத்தாய்? என்ன உரைத்தேன்? படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த மும்மூர்த்தி இல்லையில்லை என்றால் இந்த உலகில் எவர் எல்லாம் நல்லது செய்கிறாரோ அவரெல்லாம் தர்மனாகவும், தீயவர் செய்வர்கள் எல்லாம் யமனாகவும் அவரவருடைய பாவத்திற்காக நீ பாவத்தை செய்கின்றாய். உன்னிடத்தை விட்டு படைத்த என் தந்தையை பார்த்தேன், படி அளந்த என் மாமாவை பார்த்தேன், அழித்த என் வைகுந்தவாசன் என் தாத்தாவை பார்த்தேன். ஆனாலும் அவர் மும்மூர்த்தி கூறிவிட்டார்கள், நாங்கள் படைத்தோம், படி அளந்தோம், ஆனால் உயிரை அவன் இறந்ததுக்கு காரணம் நீங்கள் என்று. ஆனால் தவறு உங்கள் மீது இல்லை. யாரு மீது? அப்போ இதோ பார்த்தையா, தவறு என் மீது அல்ல. ஆனால் இவரோட விதியாகப்பட்டது முடிந்து விட்டது அல்லவா? இவரோட விதியாகப்பட்டது முடியவில்லை என்றால் இவரை உயிரை கொன்றது எங்களோட குற்றம். யமதர்மா, யமதர்மா, ஆமா, பூலோகத்தில் இருக்கக்கூடிய நாதமணியை அவனுடைய விதி முடிந்து விட்டதா என்று சரியாக பார்த்தாயா கணக்குகளை? இல்லையே, என்னோட சிஷியன் சித்திரகுப்தன் பார்த்து இவரோட விதியை முடிந்து விட்டது அல்லவா? ஆகையினால் இவரை உயிரை நாங்கள் பறைத்தோம். அப்படியா? ஆமா.
அப்பா நன்றாக அந்த புக்கை பிரட்டிப்பார். ஒரு வேளை ஞானமணியா அல்லது வேறு யாராவதா என்று சரியாக திருத்திப்பார். யமதர்மா ஹீரோ பார்த்தீர்களா? ஞானமணி உயிரை கொள்வதற்காக பதிலாக சிவமணி உயிரை பறித்து விட்டும் என்னோட மீதுதான் எனக்கு இதுக்கு எல்லாம் காரணம் என் கூடவே இருப்பன் அல்லவா அந்த சித்திரகுப்தன் காரணம். அழிக்க வேண்டும் சித்திரகுப்தன் செய்த வினையால் பூலோகத்தில் இதோ தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய தவறான பெயர் வந்து விட்டது பார்த்தாயா? ஆகையால் மூர்த்திகளும் இணைந்து கூறுகிறோம், அவருக்கு உயிர் அளிக்க வேண்டும். அனைத்து உயிரை கொள்வதோ என்னோட வேலை. ஆனால் அந்த உயிரை கொன்றுவிட்டேன். ஆகையினால் இப்போது அந்த விதி முடியாத உயிருக்கு யார் உயிர் கொடுக்க வேண்டும்? உங்கள் மூவேரால் மட்டும்தான் முடியும். அப்பா, மாமா, தாத்தா, யார் இறந்தவனோ 74 வயது வரையும் வாழக்கூடியவன் இவன். ஆனால் இவனுடைய ஆயுளோ 30 முடிந்து விட்டது. என்ன மீதி இருப்பது என்ன? 34. என்ன இவள் வாழக்கூடியவளோ 60 வயது. என்ன ஆனால் இவளுடைய 60 பாதி பங்கிட்டு கொடுத்தால் அவன் உயிர் மீண்டு வரும். அதை மும்மூர்த்தியும் செய்ய வேண்டும். என்ன மைத்துனரே, மாமா அதே பிரயாணம் செய்யலாம். அவ்வளவுதான். வேறு வழி என்ன செய்வது? அப்படியே ஆகட்டும். உன்னோட ஆயுள் 30 பங்கிட்டு உன் கணவன் கொடுத்தால் அவன் மீண்டும் உயிர் பிழைப்பான். அப்படியே ஆகட்டும் சுவாமி. அப்படியே நமோ நாராயணாய. மும்மூர்த்தியவர்களே, நீங்கள் சென்று உங்கள் கடமையை தவறாமல் பாருங்கள். நான் சென்று வருகிறேன். பேரன்பு கொண்ட பிரிவுகளே, நாடக கலா ரசிக மக்களே, எங்கள் மதுராந்தகம் ஸ்ரீ ஈசா நாடக மன்றம் இன்று இரவு இந்த சின்ன வெண்ணி கிராமத்தில் நாங்கள் நடத்திய நாடகம் தெய்வீக திரு பத்மாவதி திரு கல்யாணம் என்ற நாடகத்தை இதோ எங்கள் சித்தர்கள் நடத்தி வந்துள்ளோம். திருவாளர் எஸ் தர்மன் ஐயா அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து விட்டு ஓராண்டு காலமாகிவிட்டது. அவருடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், அவருடைய எண்ணத்தால் அனைவரும் இன்று அவர் இறந்த நாளை கண் விழித்து நம்ம எல்லாம் காக்க வேண்டும் நினைத்து அவருடைய பேரன்கள், பேத்திகள், அவர் பெற்ற பெண் அனைவரும் எங்கள் மதுராந்தக ஈசா வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.